தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளில் 3 இடங்களில் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்ட நிபந்தனைகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தற்போது இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த மதுரை தொகுதி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் சீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்று மாலை அந்த பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக ஏற்கனவே தேர்தல் அதிகாரி அனுமதி கொடுத்திருந்தார். இருந்த சூழலில் இன்று காலை அந்த வழித்தடத்தில் 5 இடங்களில் கரகாட்டம் உள்ளிட்ட கலாச்சார நிகழ்வுகள் நடத்த திட்டமிட்டிருந்தனர் பாஜகவினர். இதனால் அப்பொழுது இதுக்கு ஏற்பாடு செய்த பொழுது அந்த பகுதியில் வந்த காவல்துறையினர் இதற்கு அனுமதி மறுத்தனர். மேலும் அந்த பகுதியில் வழித்தடத்தில் உள்ள கடைகளை அடைக்கவும் உத்தரவிட்டனர் வாய்மொழியாக. இதை எதிர்த்து அவசர வழக்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. இது குறித்து இந்த வழக்கை தேர்தல் குறித்த வழக்கை விசாரிக்கலாமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி வழக்கு விசாரணை ஒத்திவைத்திருந்தார். இடப்பட்ட காலத்தில் தேர்தல் அதிகாரி அந்த 5 இடங்களில் 3 இடங்களில் அந்த வழித்தடத்தில் 3 இடங்களில் கலாச்சார நிகழ்வு நடத்த அனுமதி வழங்கினார். மற்ற 2 இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருப்பதால் அனுமதி வழங்க இயலாது என்று தெரிவித்துவிட்டார். மேலும் அந்த கடைகளை திறப்பதற்கும் எந்தவித தடையும் விதிக்கக்கூடாது என்று கடைகளை திறக்கலாம் என்றும் உத்தரவிட்டார். இந்த தகவல்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை முடித்து வைக்கப்பட்டது. குறிப்பாக தேர்தல் தொடர்பான அந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி அந்த வழக்குகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரிக்கலாம் என்பது தெளிவாகியுள்ளது. மேலும் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தனி விமானம் மூலம் அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே வந்தார். மேலும் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்பொழுது மழை பெய்து கொண்டு இருந்ததால் ஹெலிகாப்டர் மூலம் திருமயம் சென்று அங்க உள்ள ஒரு கோவிலை தரிசனம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அந்த மழை மற்றும் வானிலை காரணமாக அந்த உரிய நேரத்தில் ஹெலிகாப்டரில் புறப்பட இயலாத சூழல் உள்ளது. இதனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை விமான நிலையத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நேரம் திட்டமிட்டபடி நடக்காத பட்சத்தில் இந்த நிகழ்வும் ரத்து, அதாவது அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய அந்த திருமயம் கோவிலுக்கு செல்லக்கூடிய நிகழ்வு ரத்து செய்யப்படலாம் என எதிர்ப்பு தெரிகிறது. ரோட் ஷோ திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தெரிகிறது. பாலவேல். நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.